உச்சநீதிமன்றம் அதான் எனக்கு உனக்கு யாரையா உனக்கு அதிகாரம் கொடுத்தது, அத்துமீறி போயிட்டு இருக்க ஜாக்கிரதைன்னு 3 தடவை சொல்கிறார் ஜட்ஜ். இதுக்கப்புறமும் நீங்கள் கேட்குறீங்க அவங்க மேலே குற்றம் இருக்காதா சார், குற்றம் இருக்காதா சார்ன்றீங்க. இந்த மாதிரி மனப்பான்மை இருக்குமோ அதனால தான் அந்த ஜட்ஜு 3 தடவை கேட்டார். நீ யார்? தோண்ட வந்து பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே தோண்டுனீங்கன்னா விஷயம் வரத்தான் செய்யும். நல்லா தோண்டி பாருங்க, உங்கள் பாடி அது வரும். நான் தான் சொல்கிறேன், டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறது மோகன் மீக்கன் ப்ரூவரி. இந்தியா மட்டுமல்ல ஆசியாவுக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இது யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கிற அவங்க மாநிலத்தில் வருது. அதனால் அவங்களுக்கு அந்த லாபம் வரும்போது கொஞ்சம் கூட அந்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரனை தோண்டும் போது ரித்தீஷோட விஷயங்கள் வெளியே வருது. ரித்தீஷை தோண்டும் போது இப்போது நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் அவருக்கு இந்த பார்ட்டியில் முக்கிய புள்ளியாக இருக்குது. அவருக்கு அந்த குழந்தைங்க மேலே இல்லையா? இல்லை, குழந்தைங்க இறங்கியாச்சு, விட்டு ஆட்டிட்டு போக வேண்டியதானே. அதானியினுடைய கல்யாண இதில் ரஜினிகாந்த் போனார், அமிதாப் பச்சன் போனாங்க, ஜெயபாத்ரி போனாங்க. இன்னைக்கு அதானி மேலே ஒரு 1000கணக்கான கேஸ் வந்துட்டு இவங்களெல்லாம் சேர்த்து பிடிங்க. இடி ரைடு வந்திருக்கு, அதனால மோடியை பார்க்க போயிருக்காங்க. ஆமாம், அதனால தான் போனாங்க. இடி ரைடு வரலன்னா என்னத்துக்கு போகணும்? அப்போ நிதி கேட்கறதுக்காக போகல. இடி ரைடு ஏன் ஒரு பேச்சுக்கு நிதி கேட்கறதுக்கு போறாங்க. உங்கள் மனசில் அப்படி இருக்குது, உங்கள் புத்தி அப்படி தான் இருக்கும். ஏன்னா எடப்பாடி மறுபடியும் திமுக வெள்ளக்கொடை ஏறதுக்கான தயாராகிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பில் இன்னைக்கு ஸ்டாலின் போயிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுக்குள்ள தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ மோடி தான் வெள்ளக்கொடி வச்சுக்கிட்டு நிற்கிறார், என்ன ஒன்றும் பண்ணிவிடாது. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நேற்று உச்சநீதிமன்றம் இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு டாஸ்மாக் ஊழல் குறித்த தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் என்ன இருக்குது, அமலாக்கத்துறை ஒழுங்காக நடந்துக்கலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபி வீட்டில் யார் வீட்லையாவது ரெய்டு நடத்திருக்குதா? அது எதிர்கட்சிக்காரர்களை மிரட்டுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு துறைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் திருப்பி உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷன் நெருங்க தீவிரவாத தாக்குதல் வரும், மத கலவரம் வரும், இனக்கலவரம் வரும், எதிர்கட்சிகள் வீட்டிலெல்லாம் ரெய்டு நடக்கும். இதெல்லாம் பாஜகவுடைய வழக்கமான உத்திகள். தேர்தல் நெருங்குது, மத கலவரம் இனக்கலவரம்லாம் ஒன்றும் வரலை. தீவிரவாத தாக்குதலும் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி போச்சு, சரியாக வரல. அமலாக்கத்துறையை பிடிச்சிக்கிட்டாங்க, அதுக்கு போயிருக்காங்க. அதுவும் பாருங்கள், அவங்க நேரம் சரியாக இல்லை, அதுக்கும் ஒரு தடை வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பாஜகவுக்கு இருக்கிற ஒரே கடைசி ஆயுதம் வாக்கு எந்திரம் தான். அதை வச்சு தான் இப்போ பொழப்பு நடத்தணும். இல்லாட்டி போனால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாஜக நினச்சா வருத்தமாக இருக்குது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டில் என்ன வரம்பு மீறி அமலாக்கத்துறை நடந்திருக்காங்க? அதாவது அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே, அமலாக்கத்துறை ஒரு எந்த இடத்துல நடந்தோ அது மாத்திரம் நீ ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு எல்லா கடைக்கும் ஏன் போனேன்னு கேட்குறாங்க. டாஸ்மாக்கு யார் சப்ளை பண்ணுறா? மதுபானம் பூரா எங்கேருந்து வருது? பாஜக ஆட்சியில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் மோகன் மீக்கன் ப்ரூவரி, யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கின்ற பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவில் இருக்கின்ற மோகன் மீக்கன் ப்ரூவரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் மாத்திரம் இல்லை, இந்தியா மாத்திரமல்ல ஆசியாவில் இருக்கிற அத்தனை சாராய கடைகளுக்கு சாராயம் சப்ளை பண்ணுறது அவங்க தான். யோகி ஆதித்யநாத் தான் ஹோல்சேல் ஓனர். ஆக அதில் இது நடக்குதுன்னாக்கா அவருக்கு, அதில் ஊழல் நடக்குதுன்னாக்கா அதில் அவருக்கும் பங்கு போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவரையும் பிடிக்கணும், அவரையும் பிடிச்சி கேட்கணும். அதான் ஒரு நீதிமன்றம் கேட்குது. அந்த குறிப்பிட்ட அதிகாரி இப்போ நான் கடையில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா என்ன பிடிச்சி உள்ளே தள்ளணும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கடையும் பிடிச்சிங்கன்னா ஊழல் பண்ணது மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களையும் பிடிக்கிற நீ? அதுதான் கேள்வி. இந்த கடையில் நான் திருடிவிட்டேன், ஆனால் அந்த வரிசையில் இருக்கிற அத்தனை கடையும் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அத்தனை ஊழியர்களை கைது பண்ணுவீங்களா? அதுதான் உச்சநீதிமன்றம் கேட்குது. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த டாஸ்மாக் ஊழலில் பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னா எந்த நோக்கத்தில் பாஜக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க? வேறு யார் உத்தரவு போட முடியும்? அமலாக்கத்துறைக்கு நீங்கள் போடுவீங்களா உத்தரவு? இல்லை நான் போடுவேன்னா? அமலாக்கத்துறை அமித்ஷா கையில் தானே இருக்குது, அவர் தான் அதை பண்ணுறது. அதை வச்சுட்டு தான் நம்ம மிரட்டுறாங்க. இன்றைக்கி பழனிசாமியெல்லாம் ஏன் பாஜக கூட ஏன் இருக்கிறாங்க? அமலாக்கத்துறை தான். வேறு என்ன காரணம்? அவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது தெரியாமல் தான் அவங்க தடுமாறிட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான் பழனிசாமி கூட இருக்கிற ஒரு 1500 பேர் இருக்காங்களா, அவங்களாம் எதுக்காக நிற்கிறாங்க? அமலாக்கத்துறையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. மற்ற அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கள விஜய் என்னத்துக்கு பாஜக ஒரு சொல் பேச்சை கட்டிட்டு இருக்காரு. இதுதான் காரணம். 150 கோடி ரூபா நீங்களாம் ஏற்றி விட்டதுனால அவர் மிரட்டிவிட்டாங்க, பயந்துக்கிட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம எதிர்கட்சிகளெல்லாம் மிரட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இத்தனை கட்சிகள் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க.
அதையும் தாண்டி பார்த்துக்கோன்னு ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லி நிற்கிறதுனால தான் திமுக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக இதில் வந்து பிடிச்சிருக்காங்க. நான் இந்த தான் கேட்குறேன், அதுக்கு பூரா சப்ளை பண்ணுறது வந்து மோகன் மிகன் ப்ரூவரேஜ், அது வந்து யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கிற அவங்க மாநிலத்தான் வருது. அதனால் அவங்களுக்கு அந்த லாபம் வரும்போது கொஞ்சம் கூட அந்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்க மாட்டாங்களே, அதனால் அவரையும் பிடிங்கன்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தது தப்புன்னு சொல்லலை, இவரையும் சேர்த்து பிடிங்கன்னு தான் கேட்குறேன். இந்த டாஸ்மாக் ஊழலில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலும் வந்து நிறைய பேருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? தெரியாது. சினிமாக்காரருங்க கள்ளு கடை சாராய கடை வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சினிமாக்காரர் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து சோ, இன்னொன்று வந்து ஜெயலலிதா, அப்புறம் எம்ஜிஆர். இவங்க 3 பேர் தான் கள்ளு கடையெல்லாம் ஜெயலலிதா தான் மைடாஸ் கம்பெனின்னு வச்சு அவங்களே ஓனராகவும் இருந்தாங்க. எம்ஜிஆர் கடைகளை தான் திறந்தார், அவர் வந்து எந்த கடையை அவர் நடத்தலை. மைடாஸ் கம்பெனின்னு ஒன்று வச்சு அந்த கடையை கம்பெனியை நடத்துனது வந்து எனக்கு தெரிஞ்ச சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருந்த ஜெயலலிதா ஒருத்தர் தான். அதை பின்னாடி வந்து சோ வந்து அதுக்கு அவர் தான் போய் அந்த கம்பெனியில் உட்காந்தார். அவங்க அப்பா தான் இன்னும் சொல்ல போனால் சீனிவாசன்றவர் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மதுபான தயாரிப்பாளரான உடையார் ராமசாமி உடையாருக்கு அவர் தான் அட்வைசரு. அவர் தான் எப்படி நடத்தணும்லாம் சொல்லி கொடுத்தது சோவோட அப்பா. இவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாராய இது வியாபாரத்தை அவங்களெல்லாம் நடவடிக்கை. நான் இதில் வந்து தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், அதே மாதிரி ரித்தீஷ், இவங்க 2 பேருக்குமே வந்து தொடர்பு இருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ வந்து தலைமறைவாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதிக்கும் இவங்களுக்கும் வந்து நெருக்கமான ஒரு உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கட்டுமா, என்ன இருக்குது? இப்போ ஃபோட்டோன்னு ஒன்று எடுத்தாங்க, அதில் 10 பேர் இருப்பாங்கம்மா, அத்தனை பற்றி பிடிக்கணும். பின்னாடி கூட்டத்தில் யார் 2 பேர் நிற்கிறாங்க அவங்களும் சேர்த்து தான் பிடிக்கணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆதாரம் காட்டுறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த அந்த காலத்தில் நடப்பாதையில் வந்து நிறைய ஜோசியர்கள் இருப்பாங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிட்டாங்க. அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் கையெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோவில் வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் இவங்களோட தொடர்பு உள்ளவங்கன்னு அர்த்தமா? அதை வச்சுக்கிட்டெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது, அதை தான் உச்சநீதிமன்றம் கேட்குது. எந்த அடிப்படையில் பிடிச்ச நீ இந்த கடையில் குடிக்கிறவங்க பூரா அப்போ வந்து பார்ட்னர் அர்த்தமா? எந்த அடிப்படையில் எடுத்தேங்கிறதா அது கேள்வி, பதில் இல்லையே. இந்த கடையில் வந்து இதை அதிக விலைக்கு விற்றாங்கன்னா அந்த கடையை பிடி, அந்த அதிக விலைக்கு விற்ற 10 ஊழியர் இருப்பான், ஒருத்தன் தான் பிளாக்கில் விற்றுருப்பான், அவனை பிடிச்சிக்கிட்டு வா. அத்தனை பேரையும் பிடிச்சா என்ன அர்த்தம் தான் கேட்குறாங்க. உதயநிதி ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சாராயங்காச்சானா உதயநிதிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ உதயநிதி நடிக்கிற படத்தில் வர வருமானத்தை அவர்கிட்ட கொடுக்குறாருன்னு அர்த்தமா? உதயநிதியை வச்சு ஒரு பெரிய பிரபல தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுத்தா, அப்போ அவங்கெல்லாம் கூட அந்த டாஸ்மாகில் தொடர்பு உள்ளவங்களா? உதயநிதிக்கும் வந்து இதில் ஒரு செக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தானே எதிர்கட்சிகளை பிடிக்கிறதுக்காக தானே அமலாக்கத்துறையே இருக்குது. ஒரு பாஜக வீட்டில் கூட இன்றைக்கி ஒன்றும் ரேட் நடக்கல. இவங்க ஆட்சிக்கு வந்து எல்லா காலத்திலுமே அதுதான். எல்லா காலத்திலுமே பணக்காரர்களை வசதியானவர்களை மிரட்டுறதுக்கு காரணம் இருந்து அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறைங்கிறது அதுக்காக தான் இருக்குது. ஒரு கேள்வி தான் நான் திருப்பி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன். அமலாக்கத்துறை சுதந்திர இந்தியாவில் அமலாக்கத்துறை உருவாகின பிறகு எத்தனை இடங்களில் நீங்கள் வருமான வாரி சோதனை பண்ணீங்க? எவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டது? அந்த பணம் யாரிடம் கொடுக்கப்பட்டது? அந்த பணத்தால் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? எந்தெந்த திட்டங்கள் கைப்பற்ற பணத்தால் நடத்தப்பட்டதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை அமலாக்கத்துறை கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். இன்றைக்கி வரையிலும் நடந்தது சொல்லுங்கள். ஒரு வீட்டில் உடனே ரெய்டு பண்ணுவாங்க, உடனே மறுநாள் அச்சு ஊடகத்தில் வந்துடும், காந்தராஜ் வீட்டில் ரெய்டு, வருமான வரி ரெய்டு, பல கோடி கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது, கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது, இரும்பு பெட்டியில் அடைக்கப்பட்ட பணம் வெளியே வந்தது, பல முக்கிய ஆவணங்கள் சிக்கின, பரபரப்பு செய்தி. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அது தகவலே இல்லை. என்னாச்சு அந்த கத்தையாக கைப்பற்றப்பட்ட பணம்? அந்த ஆவணங்களில் என்ன இருந்தது, என்ன டீட்டெயில்? அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையில் எதுவும் வர்றதில்லை, இன்றைக்கி வரதும் கிடையாது. அந்த அன்னையோட செய்தி. அதுக்கப்புறம் நான் என்ன போய் நான் அந்த ஆளுங்களை அந்த ஆஃபீஸரை பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை விட்டு நீங்கள் ரைடு பண்ணி பார்த்தீங்களா? அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அது ஒரு கேள்வி இருக்குது. தேன் எடுத்தவன் பாருங்க என் நக்காமல் இருப்பானா? எப்படி அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போச்சு? கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளோ கைப்பற்றினேன் இன்றைக்கி ஒன்று கணக்காட்டியிருக்கேன். செந்தில் பாலாஜி 1 வருஷம் வச்சுருந்தீங்க, எவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டது இன்றைக்கி ஒரு தகவல் கிடையாது. அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்து பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்டு, நான் இது ஒரு கேள்விப்படாது.
மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு ரெண்டுக்கும் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. மந்திரி பதவிக்கும் ஜாமீன் கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு ஜாமீன் கிடையாதுன்னா மந்திரி பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இந்த கேள்வி என்னத்துக்கு வருது? ஏதோ பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு ஆளாகுது. இல்லை ஜாமீன் கொடுக்கறதுக்கு மந்திரி பதவிக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு ஜாமீன் இல்லைன்னாக்கா இப்போ ஜெயலலிதா உள்ளே தள்ளினாங்கம்மா, ஆட்டோமேட்டிக்காக சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் போயிடுச்சா பரப்பனாக்கிற இடத்துல உள்ளே தள்ளிட்டாங்க. ஒன்றும் இதுக்கெல்லாம் இதே கிடையாது. எந்த ஒரு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ண அடுத்த செகண்ட் யூ லூஸ் யுவர் போஸ்ட். இந்த ஜட்ஜு ஒருத்தர் தான் கேட்டார், மந்திரி பதவியில் இருக்கிறியா, ஜாமீனை ரத்து பண்ணிட்டான். கைது பண்ணால் மந்திரி பதவி சேர்ந்து போகுது. இது கூடவா என்னவா பொதுமக்களுக்கு தெரியாது? ஜெயலலிதா என்ன நினச்சிக்கிச்சு, அன்றைக்கி அந்த யாரோ ஒரு வக்கீல் அவர் அந்த அம்மாவை ஏமாற்றி பிடிச்சி அந்த அம்மா பெங்களூருக்கு போகும்போது சாப்பாட்டுக்கு வந்துடும் எல்லாம் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. குற்றவாளின்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே அன்றைக்கி செய்தி ஊடகங்கள் சேட்டலைட் ஊடகங்கள் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு கால அவகாசம் இருக்குமா, ஜெயலலிதா திரும்புவாரா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தமிழன் பிரசன்னாகிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், ஜட்ஜ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணவுடனே அவங்க குற்றவாளி அவங்க பதவிக்கு இது எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான், பைத்தியகாரத்தனமாக போடாதீங்கன்னு. இப்படியெல்லாம் ஜெத்த திரும்ப பார்த்தீங்க. இதுதான் இப்போ நான் கேட்குறேன், ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமா? ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்திரி பதவி கொடுத்து அது என்ன கேள்வி? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ பாஜக தான் இந்த ஊழலுக்கு பின்னாடி இருக்கு. வேறு என்ன இப்போ இதில் என்னென்ன சொல்கிறேன், இந்தியா முழுவதுக்கும் ஆசியா முழுவதுக்கும் சப்ளை பண்ணுறது மோகன் மிகன் புரோவரி. இந்த மாதிரி வர்ற அனாமத்து காசெல்லாம் அவங்களுக்கு தான் போய் அவங்களுக்கு ஒரு பங்கு போய் சேரும். அந்த பங்கு போய் சேரும்போது மோகன் ஒரு அமௌண்ட்டு முதலமைச்சருக்கு கொடுத்துருப்பாருங்கிற சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு. இங்கேயோ இருக்கிற உதயநிதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு கணக்கு பார்க்கும்போது இந்த தொடர்பு அவருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கு ஏன் இருக்கக்கூடாது? அவர் வீட்டில் ரைடு பண்ணுங்க. இல்லை இந்த பாஜகவுக்கு தான் இந்த ஒரு ஊழல் தொடர்பு இருக்குது அப்படின்னா, தயாரிப்பாளர் ஆகாஷும் எங்கே, அதே மாதிரி தொழிலதிபர் ரித்தீஷும் எங்கே இருக்காங்க? ஏன் தலைமறைவாக இருக்கணும்? ஏம்மா உங்ககிட்ட எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த நீக்கு போக்க? அது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குது, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தான் கேட்குது. செந்தில் பாலாஜி கேஸ்லேயே அதை கேட்டாங்கம்மா. செந்தில் பாலாஜி கேஸில் அவங்க செவரேறு குதிச்சு உள்ளே போனாங்க. யாரை கேட்டு உள்ளே போனாங்க? உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை. செவரேறு குதிச்சு போகிறான்னா திருடன் நினச்சிக்குவாங்க. காஷ்மீரில் ஒரு தடவை இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஃபருக் அப்துல்லா மிரட்டுங்கிறதுக்காக இந்த அம்மா அமலாக்கத்துறை அமைச்சது காஷ்மீருக்கு போனாங்க. ஃபருக் அப்துல்லா அவருடைய கம்பெனிகள்லாம் ரெய்டு. ஃபருக் அப்துல்லா என்ன பண்ணிட்டார், கம்பெனியெல்லாம் திருடங்க பூந்துட்டானுங்கன்ட்டார். ஊரே உள்ளே பூந்து உதச்சி அடித்து அடியில் கை காலெலாம் முறிஞ்சு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்த கலரில் தூக்கிட்டு போட்டாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். அதுக்கப்புறம் காஷ்மீரில் ரெய்டுங்கிற பேச்சை, காஷ்மீரில் ரெய்டுன்னு எந்த அதிகாரியும் வர மாட்டேன்ட்டார். நம்ம ஊரில் ஒருத்தர் பண்ணார், எம்ஆர் ராதா. அவர் வீட்டில் ரெய்டு வந்தபோது ஐயோ என் வீட்டில் திருட முந்துட்டானாங்க, ஊர் கூட வச்சு விட்டாங்க. அதுக்கடுத்து அப்படி இன்னொருத்தர் பண்ணார், ரஜினிகாந்த். அவர் பெங்களூரில் இருக்கும்போது இவர் வீட்டில் உள்ளே வந்துட்டு சாவி கேட்குறாங்க, பூட்டி இருக்குது. தகவல் போயிடுச்சு, அவர் வரவே இல்லை. ஒரு 2-3 நாள் நின்று பார்த்தா ஒன்றும் அவர் வர்ற மாதிரி தெரியல, பேச போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. லோக்கல் கவர்மெண்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ரைடு போக முடியாது. பர்மிஷன் வாங்கணும், ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்டுக்கிட்டு போகணும். அதுவே இல்லாமல் தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனாங்க, செவிரேருக்கு வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனத்துக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? நாளைக்கு செவிரேருக்கு வச்சு வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா யார் கேட்கறது? அமலாக்கத்துறை அதிகாரின்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்கன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் தான் இன்றைக்கி கோர்ட்டு கேட்டிருக்கு. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாளைக்கு ஒரு கற்பழிக்கிற ஒரு சரியான பொறிக்கு அமலாக்கத்துறை அதிகாரி சொல்லிட்டு உள்ளே பெண்கள் எல்லாம் கெடுத்தானா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து? டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் நடத்தின ரைட்டில் தான் அவருடைய ஃபோனில் கிடைச்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் ரித்தீஷுக்கும் இல்லை தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரித்தீஷை விசாரிக்கும் போது இந்த லீலார் பேலஸ் பக்கத்தில் ஒரு ஆடம்பர அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி நடத்துகிறாங்க. அதில் பல நடிகைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பல கோடி ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதானி வீட்டில் கூட தான் நடந்தது. பல நடிகர்களாக இருந்தால் ஒவ்வொரு நடிகருக்கும் 5 கோடியோ 10 கோடியோ கொடுத்ததாக சொன்னாங்க. ரைடு பண்ணிங்களா? வீடியோவில் எல்லாம் காட்டினீங்களே. ரஜினிகாந்த் எல்லோரும் போனாங்கல்ல, அமிதாப் பச்சன்லேருந்து எல்லோரும் போனாங்கல்ல. மோடி தானே வரவேற்பே கொடுத்துக்கிட்டு இருந்தார். நின்று கும்பிட்டு அவங்க வீட்டு கல்யாணம் பேர் அங்கே ரைடு பண்ணிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதானி என்னவா இருந்தார், இன்றைக்கி அவர் என்னவா இருக்கார்?
கேட்டிங்களா யாராவது? உலகம் முழுவதும் இந்த கேள்வி வருது. உலகம் முழுவதும் இந்த கேள்வி வருது. இன்றைக்கி நடக்கிற பல சம்பவங்களுக்கு காரணமே, இன்றைக்கி இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணமே அம்பானி அதானி எதுலேயோ மாட்டிக்கிட்டாருங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையை நடந்துக்கிட்டு இருக்கிறது நிறையா இருக்குது. அதனால் அதுக்கு மேலே பேசினாக்கா ஆன்டி நேஷ்னல், தேச துரோகி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆகாஷுக்கு இந்த படம் தயாரிக்க இவ்வளோ பணம் வந்து எங்கேருந்து வந்ததுன்றதா ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க? அம்மா, நான் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமாக தான் வருவான். ஒரு கதை சொல்லிட்டு வருவாங்க. அன்றைக்கி சைதாப்பேட்டையில், இந்த மாதிரி தேனாம்பேட்டையிலலாம் சிங்கிள் பர்சன்ஸ் ரூமெல்லாம் நிறையா இருக்கும். அங்கே வந்து தங்குவாங்க. போய் அப்படியே ப்ரொடியூசர்ஸாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கோன்னுவாங்க. அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ எடுயா, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னுவாங்க. உடனே உங்கள் கம்பெனி தயாரிப்பாங்க. இவங்களுக்கும் அதுக்கு அந்த ஃபைனான்ஸ் பணத்துக்கு இதே இருக்காது. அவங்க வந்து அந்த படத்தை ஒரு அளவுக்கு பார்ப்பாங்க. நல்லா இருக்குதுனாக்கா மேற்கொண்டு இது பண்ணுவாங்க. இல்லைனாக்கா நான் கொடுக்க முடியாது, நிறுத்திடுவாங்க. இதுதான் சினிமா உலகம். எப்படி பணம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சத்துக்கு ஆண்டியாக இருந்தவன், ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவன். டிஎன் பாலுன்னு ஒரு டைரக்டர் இருந்தாருமா. சட்டமென் கையில், சங்கர்லால் போன்ற பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்து பெரிய வெற்றிகரமான படங்களை தயாரித்தவர். அஞ்சல் பெட்டி 520 போன்ற படங்கள்லாம் தயாரித்தவர். அவர் ஆரம்பம் என்ன தெரியுமில்ல, ஒரு கார் டிரைவர், ஒரு கம்பெனி கார் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அது சினிமா கம்பெனிக்கு. அவர் வந்து என்கிட்ட ஒரு கதை இருக்குதுங்கன்னார். அந்த கதையை எடுத்தாங்க. சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் மாறினார். எப்படி பணம் வந்தது கேட்டிங்கன்னா, அந்த படம் ஒரு படத்துக்கு அவர் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி தான் சினிமா உலகமே. யாரோ ஒருத்தர் வருவாங்க, பணம் கொடுப்பாங்க, போயிட்டே இருக்கும். அப்புறம் எப்படியா வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வந்து அவர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவர் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அத்தனை பேர் வருவாங்க, வரத்தான் செய்வாங்க. அதானிக்கும் சினிமாவுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகர்கள் என்னத்துக்கு அங்கே போனால்? அத்தனை நடிகர்கள் என்னத்துக்கு போனாங்க? அப்புறம் சினிமா தயாரிப்பாளரா, இல்லை இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்லை தியேட்டர் ஓனரா, ஸ்டுடியோ ஓனரா? என்ன அவர் இத்தனை நடிகர்கள் என்னத்துக்கு போனாங்க? என்ன கனெக்ஷன்? அவர் மேலே ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குது. ஆக்ஷன் எடுங்க. இல்லை, அந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி தோண்ட வந்து பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டே தோன்றுனீங்கன்னா விஷயம் வரத்தான் செய்யும். விஷயம் வரத்தான் செய்யும். நல்லா தோண்டி பாருங்க, உங்கள் பாடி அதில் இருக்கும். அவ்வளோதான் சொல்லுவேன். நான் தான் சொல்கிறேன், டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறது மோகன் பிகன் ப்ரூவரி. இந்தியா மட்டுமல்ல, ஆசியாவுக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அது லக்னோவில் இருக்குது. லக்னோ யாருக்கிட்ட இருக்குதுன்னா யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் யாருனாக்கா பாஜகவுடைய முக்கிய தலைவர், அவருடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப். அதனால் இதில் வர்ற ஊழலில் வந்த படத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் போயிருக்கலாம். அவங்களுக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு அது ஷேர் இருந்திருக்கலாங்கிறது ஏன் பார்க்க மாட்டேங்கிறது தான் உச்சநீதிமன்றம் அதை தான் கேட்குது. அந்த குறிப்பிட்ட ஆள் யார் தப்பு பண்ணாலும் அவனை மாத்திரம் பிடிக்கணுங்கிறது தான் முதல்லேருந்தே சொல்லி அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அவனை விட்டுட்டு அத்தனை பற்றியும் பிடிக்கிறதுக்கு என்ன உனக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரனை தோண்டும் போது ரித்தீஷோட விஷயங்கள் வெளியே வருது. ரித்தீஷை தோண்டும் போது இப்போ நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன், அவருக்கு வந்து இந்த பார்ட்டியில் வந்து முக்கிய புள்ளியா இருக்கு. அவருக்கு அந்த குழந்தைங்க மேலே இல்லையா? இல்லை, குழந்தைங்க மேலே. ஏன் அதை விட்டீங்க? போய் வேண்டிய இறங்கியாச்சு, விட்டு ஆட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. இல்லை, விக்னேஷ் சிவனுக்கும் வந்து இந்த பார்ட்டியில் வந்து முக்கிய புள்ளியா இருக்காரு. அதே தான் கேட்குறேன். இப்போ அதானியினுடைய கல்யாண இதில் வந்து ரஜினிகாந்த் போனார், அமிதாப் பச்சன் போனாங்க, ஜெயபாத்ரி போனாங்க, மிகப்பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கர்லாம் போனாங்க. இன்றைக்கி அதானி மேலே ஒரு ஆயிரக்கணக்கான கேஸ் வந்துட்டு இவங்களெல்லாம் சேர்த்து பிடிங்க, இவங்கெல்லாம் பங்கு இருக்குதா, எப்படி போனாங்க, பங்கு இருக்குதான்னு கேளுங்க. அதுதான் இப்போ கேள்வி. அதை கேட்டிங்கன்னா இதையும் நியாயப்படுத்திடலாம். ரஜினிகாந்த் மேலேயும் டெண்டுல்கர் மேலாம் வழக்கு போடுங்க, ரைடு பண்ணுங்க, போங்க. எல்லாருக்குமே அது ஒரு கேள்வி தான். ஒரு டாஸ்மாக் ஊழல் வந்து அரசியல் ரீதியாக இல்லாமல் எப்படி வந்து ஒரு சினிமா துறைக்கு வந்து எப்படி இவங்களுக்குலாம் வந்து இதில் தொடர்பு வந்ததுன்ற ஒரு கேள்வி. அதைத்தாம்மா, ஒருத்தரை பிடிக்கிறதுன்னு முடிவு எடுத்தாச்சு, காரண காரியம் இல்லாமல் பண்ணலாம். இல்லை, ஈசாப் கதைகள் தான் அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டி கதை தான். நீ குடிச்ச மிக விட்ட தண்ணி தான் நான் குடிக்கிறேன்னு ஆட்டுக்குட்டி. நீ இல்லைனாக்கா உங்கள் அப்பா பண்ணியிருக்கோம், உங்கள் தாத்தா பண்ணியிருக்கோம், ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுட்டு அடிக்கிறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு எந்த உச்சநீதிமன்றம் அதுதான் எனக்கு உனக்கு யாரையா உனக்கு அதிகாரம் கொடுத்தது, அத்துமீறி போயிட்டுருக்க ஜாக்கிரதைன்னு 3 தடவை சொல்கிறார் ஜட்ஜி. இதுக்கப்புறமும் நீங்கள் கேட்குறீங்க, அவங்க மேலே குற்றம் இருக்காதா சார், குற்றம் இருக்காதா சார்ன்றீங்க. இந்த மாதிரி மனப்பான்மை இருக்குமோ அதனால தான் அந்த ஜட்ஜி 3 தடவை கேட்டார். நீ யார் அப்படின்னு உன்னை கேட்குறேன். அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது 3 தடவை கேட்டார். வரம்பு மீறுறேன்னாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் சார் இருக்காதானாக்கா உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்.
பல கட்சி தலைவர்கள் வந்து திமுகவும் பாஜகவும் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடி ரைடு வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன நாடகம்னு அவங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறவங்களும் எந்த கட்சி? எந்த கட்சி? அதிமுக, பல கட்சி. அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம்? அவங்களோட கூட்டணியில் இருக்கவங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்னால் ரைட்டாக தான் இருக்கும். பாம்பின் கால் பாம்பறியும். அதனால் அவங்க சொன்னால் ரைட்டாக, பழனிசாமிலாம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அவர் தானே அவங்களோட எந்நேரமும் இருக்கவர், கூடவே இருக்கவர். சீமான் இவங்கெல்லாம் பாம்பின் கால் பாம்பறியும். அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்னால் ரைட்டாக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்திருக்கிற பயம் என்னன்னாக்கா, நாம் இவ்வளோ ஒட்டு உறவு பழகிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் கூட்டுக்குள்ளே அடிக்கிறது எல்லாத்துலேயும் நாங்கள் நம்ம அவங்களோட இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா நம்ம கதி என்ன ஆகுங்கிற பயத்தில் தான் பழனிசாமி, சீமானு, விஜய் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ எங்களை கை விட்டீங்கன்னு அர்த்தமாங்கிற இதுதான் பயத்தில் தான் அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போது டெல்லிக்கு போயிட்டு நரேந்திர மோடியை பார்க்க போயிருக்காரு? ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பார்க்கவே கூடாதா? இந்த இடி ரைட் சம்பந்த ரீதியாக வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்கட்டுமே. இடி ரைடு எப்படி நடத்தலாம்னு கேட்கறது கூட போயிருக்கலாம். இடி ரைடில் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறது, எப்படி நடத்தலான்னு கேட்கறது கூட போயிருக்கலாம்ல. யாரை கேட்டு போட்டேன் அப்படின்னு. இப்போ உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குதில்ல, இந்த தீர்ப்பு எடுத்து போய் காட்டி இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்கறதுக்கு கூட போயிருக்கலாம்ல. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன் அப்படி இருக்கோ? ஏன் உங்களுக்கு அது அந்த கேள்வி வரல? இல்லை, 3 வருஷமா வந்து மக்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இப்போ வந்து இந்த நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போகிறதுக்கான காரணம் என்ன? சட்டபூர்வமாக போயிருக்காருமா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்வேறு வகையான தீர்மானங்களை நிறைவேற்றினார். 3 வருஷமாக நிறைவேற்றிருக்காரு. உங்கள் கவர்னர் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு அனுப்பாமல் விட்டார். அதையும் சேர்த்து கேட்கறதுக்கு தான் இப்போ போயிருக்காரு. அப்போ 3 வருஷமா ஏன் போல? 3 வருஷமாக கோர்ட்டில் போய் இந்த நீதியை கேட்டுக்கிட்டு நின்னாருமா. தமிழ்நாடு அரசாங்கமே கடைசியில் படத்தை கொடுத்துருச்சு. ஹிந்தி தெரியலான்னு உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு ஒரு மந்திரி சொன்னான். என்ன அப்படியே பொங்கிட்டீங்க நீங்கள்? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களுக்கு செருப்புள் ரெடி பண்ண சொல்லியிருக்க வேணாம்? என்ன திமிர் இருந்தால் அவன் சொல்லியிருப்பான் தான் அந்த மந்திரி. வெளியே போங்கடான்னா யார் அவன்? அவங்க அப்பா உங்கள்கிட்ட ஊரா இது வந்தேரிப்பாய அவருக்கு திமுக மேடையில் நான் பேசுகிறேன். நீ யார் யாரை சொல்கிறதுக்கு? வெளியே போன்னு சொல்கிறேன், நான் போகிறேன், விட்டுரு. நான் ஒன்றும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லலையே. நீ தானே மிரட்டி மிரட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் ஒன்றும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லலையே. ஏன் இந்த கேள்வி வர மாட்டேங்குது? 3 தடவை தீர்மானத்தை நிறைவேற்ற கவர்னர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் 3வது வருஷமாக என்னை போட்டு உயிரை எடுத்துகிட்டு இருக்கேன். காசு கொடுக்குறியா இல்லையா? நான் வெளியே போகிற நேரம் வந்துருச்சு, அடுத்து அப்படி எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்குள்ளார ஏதோ நான் செய்ய வேண்டியதை செய்யணுமா இல்லையான்னு கேட்க போயிருக்காரு. ஏன் அந்த ஆங்கிள் உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன்னா திமுக மேலே அவதூறை கலப்பணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்கீங்க. அதனால் அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. சாரி, வெரி சாரி. அந்த எண்ணத்துக்கு இல்லை, மற்ற கட்சி இப்போ பிரேமலதாவாக இருக்கட்டும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவரும் எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்க. 3 வருஷம் போகாத முதல்வர் அதான் இப்போ பதில் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். அவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. என்னமோ ஸ்டாலின் திமுக வந்து முயற்சியை எடுக்காத மாதிரியும் அவங்க அங்கே போக வேண்டியதில்லை. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கவர்னர் ஒவ்வொன்றையும் நிறுத்தி வச்சுட்டாரு. அத்தனை மசோதாக்களையும் கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? அதுக்காக தான் கேஸ் போட்டு கவர்னரையும் மேலேயே ஆக்ஷன் எடுக்க வச்சாங்க. அதையும் ஒரு யாரும் அவனையோ பிடிச்சி நிற்க வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் டெல்லிக்கு போகாமல் என்ன பண்ணுவார்? ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஒன்றிய அரசு அமைச்சர் வந்து ஹிந்தி தெரியலன்னு உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலாம், காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அவங்களுக்கு திமிரு தெனாவிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் பொறுமை இழந்து கிளம்பி போயிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அப்படி பேசலையே, இப்போ தானே பேசினார். அதை கேட்கறதுக்கு இந்த ஆளுங்களுக்கு வெக்கமான இருக்கவனுங்க தமிழனுங்களை பேசுகிறானுங்க. இவனுங்களுக்கு வரலையே, வாயில் வரலையே. நீ யாரும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கேட்கலையா? ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் வந்து இடி ரைடு வந்திருக்கு, அதனால வந்து மோடியை பார்க்க போயிருக்காங்க. ஆமாம், அதனால தான் போனாங்க. இடி ரைடு வரலன்னா என்னத்துக்கு போகணும்? அப்போ நிதி கேட்கறதுக்காக போகல. இடி ரைடு ஏன் ஒரு பேச்சுக்கு வந்து நிதி கேட்கறதுக்கு போகிறாங்க. உங்கள் மனசில் அப்படி இருக்குது. உங்கள் புத்தி அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இடி ரைடை கண்டு பயந்து தான் கட்சியை நடத்துறீங்க. பாம்பின் கால் பாம்பறி உங்களுக்கு அந்த என்ன மாதிரியே நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறது. நாங்கள் சொல்கிற இடி ரைடை எப்படி நடத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்குது. அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்க போயிருக்கோம். ஏன்னா எடப்பாடி வந்து மறுபடியும் வந்து திமுக வந்து வெள்ளக்கொடை வந்து ஏந்திரத்துக்கான தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வெள்ளக்கொடை எழுந்து போனது பார்த்தாரா? இப்போ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பில் இன்றைக்கி ஸ்டாலின் போயிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுக்குள்ளே தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ மோடி தான் வெள்ளக்கொடி வச்சுக்கிட்டு நிற்கிறார், என்ன ஒன்றும் பண்ணிவிடாது.
அவருக்கு எகென்ஸ்டாக தானே அந்த தீர்ப்பு வந்துருக்குது. இவருடைய தலைவருக்கு எதிர்ப்பாங்க. வெள்ளக்குடிப்பு யார் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது? டெஸ்பரேட்டாக இருக்காங்கம்மா பாஜக. திடீர் தாக்குதலுக்கு, தீவிரவாத தாக்குதலுக்கு இன்றைக்கி வரல அமித்ஷா பதில் சொல்லலை. அன்றைக்கி காணாமல் போன அமித்ஷா இன்றைக்கி வரல ஆளை காணும், எங்கே போனான்னு தெரியல. பழனிசாமி கிட்ட வந்து என்னோட கூட்டணியில் இருக்கணும்னு காலில் விழுந்து கஞ்சாத குறைய அவர் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. பழனிசாமி சரியாக பேசலைன்ன உடனே விஜய் போய் தூண்டி விட்டு பூத் கமிட்டி போட சொல்லி அவரை மிரட்டி பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு அவர் காலை வரை விட்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரஜினிகாந்தை கூப்பிட்டு தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக ஏதாவது பேசு அப்படின்னாங்க. அவரும் சரியாக வரல. விஜய் சரியாக வரலன்னா விஜய்க்கு ஒத்து வராத, விஜய்க்கு போட்டியாளர் கருதப்படுகிற அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்து அவரை கூப்பிடுறாங்க. சினிமா விட்டு விலக போன ஒரு ஆளுக்கு இப்போ வந்து பத்மபூஷன் கொடுத்து அவரை இது பண்ணுறாங்க. இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதலுக்கு குழுக்கள் அமைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் நான் இந்தியா நல்லதாக தான் பண்ணிச்சேன், நல்லதாக தான் பண்ணிச்சுன்னு பேச சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேசுனாக்க என்னை வந்து தேச துரோகி. கனிமொழி அழகாக சொன்னாங்க, எங்களுக்குள்ளார 1000 விரோதங்கள் இருக்கலாம், இன்றைக்கி வந்து தேசத்துக்கு ஒரு பாதிப்பு வந்துருக்குதுன்னு பிரதம மந்திரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக அண்ணா அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் போகிறோம். சீனா ஆக்கிரமிப்பு வந்தபோது அண்ணா என்ன பண்ணார்? எல்லையில் வந்து தொல்லை, இன்னொரு நாடு வந்து உள்ளே நுழையுது. அந்த நேரத்தில் வந்து இந்திய அரசு வந்து பலவீனப்படுத்துகிற எந்த செயலையும் நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால் திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம்ட்டார். ஒன்றிய அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் அன்றைக்கி சொன்னார் 62ஆம் வருஷம். அதே தான் இன்றைக்கி வந்து திமுக பண்ணுது. அதில் என்ன தப்பு இருக்குது? இவருக்கு சொல்லிவிட்டார், பாகிஸ்தான் வந்து அடித்து பிடிச்சி ஓச்சு பிடிச்சிங்கிறாரு. அவர் தினம் கேட்டால் அமிர்தசரசு பொற்கோவில் மேலையெல்லாம் குண்டு போட்டதாக சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் தெரியலைங்களா, எங்கே விழுந்ததுன்னே தெரில, எங்களுக்கு ஒன்றும் தெரிலன்றாங்க. பஞ்சாபை கேட்டாங்க. டெய்லி ஒன்று சொல்கிறாங்க. ரஃபேல் விமானம்லாம் என்னாச்சுன்னா, ரஃபேல் விமானம் பற்றி தெரியாத விமானிகள் உயிரோடு இருக்காங்கன்றாங்க. அப்புறம் தாக்குதல் நடத்துனதை நாங்கள் சொல்லிவிட்டு தான் தாக்குதல் பண்ணோம்னாங்க. ஒன்றுமே புரியலையே. டெய்லி ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அமலாக்கத்துறை வேறு, அமலாக்கத்துறையினுடைய அவங்க கையில் இருந்த ஒரு பெரிய ஆயுதம் அமலாக்கத்துறை. அதுக்கு நீ யாரான்னு கேட்டுப்பிடிச்சி உச்சநீதிமன்றம். அப்புறம் பாஜக என்ன பண்ணும்? அவங்ககிட்ட இருந்த பெரிய ஆயுதத்தில் ஒன்று வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அமலாக்கத்துறை தான் பெருசாக கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் எகென்ஸ்டாக போயிட்டாங்க. அமலாக்கத்துறையும் செயல் எடுத்து போச்சுன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரே இது வந்து ஆபத் பாந்தவனாக இருக்கிறது வந்து வாக்கு இயந்திரம் தான். அந்த வாக்கு இயந்திரத்தில் சிம் கார்டை மாற்றி தான் ஜெயிக்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரே கடைசி ஆயுதம். அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக அவங்க நிலைமை இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமலாக்கத்துறையும் கை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பழனிசாமியை வந்து இந்த சுதந்திரமாக பேச ஆரம்பிச்சிடுவார் பாருங்க. நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியே பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து பாஜக பின்னாடி இன்னும் தூண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜக பின்னாடி இருந்தில்ல, ஏய் அப்படின்றாங்க. ஐயா அப்படி தான் போயிட்டுருக்காரு. அவர் என்னைக்கு தனியாக பேசினார்? ஏமா கட்சிக்குள்ளார தகராறு நடந்து டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட போய் உட்காந்துருக்காரு. அந்த அமித்ஷாவுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? கூட்டணி பற்றி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூட்டணின்னா எடுத்திங்கன்னா அதிமுக தான் பெரிய கட்சி, திமுக தான் பெரிய கட்சி. திமுகவில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸாக வந்து எத்தனை சீட்டு இதெல்லாம் தொகுதி இது பண்ணுறாங்க அந்த கூட்டணியில். திமுக தான் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுது. அது மாதிரி இங்கே அதிமுக தானே பண்ணணும். அமித்ஷா இல்லை பண்ணுறாரு. ஆக அமித்ஷாவுடைய பி டீம். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நான் கஷ்டப்படணுமா? உங்களுக்கு தெரியாதா? மறைக்க பார்க்குறீங்க, காப்பாற்ற பார்க்குறீங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோ. எடப்பாடி அவர்கள் வந்து யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த தம்பி சார்? யார் அந்த சாருங்கிறத சொல்லுங்கள், தம்பி யாருன்னு நம்ம சொல்லிடலாம். அவ்வளோதான். அது அண்ணா யூனிவர்சிட்டியே கவர்னர் கீழே இருக்குதுமா, அன்றைக்கி இருந்ததுமா. அன்றைக்கி நடந்த அத்தனைக்கும் பொறுப்பு வந்து கவர்னர் தான். அந்த விஷயம் தெரியாமல் தான் அன்றைக்கி இருந்த ஒரு ஆள் வந்து சவுக்கெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு நீதி வேணும்னு கேட்டார். நீதி கவர்னர்கிட்ட தான் கேட்கணுன்னாங்க. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. ஒரு ஐபிஎஸ் படித்தாள் அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியலனாக்கா பழனிசாமிக்கு எப்படி தெரியும்? யார் அந்த சாருங்கிறது உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பல்வேறு வகையான விஷயங்கள் ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கியில் சுட்ட போது அதுவே வந்து உனக்கு தெரியாமல் டிவியை பார்த்தா சுட்டதே எனக்கு தெரியும்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அவருக்கு இது எப்படி இதை கேட்டு சொன்னால் மாத்திரம் என்ன பண்ண போகிறாரு? யார் அந்த சார் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டு போகிறாரு? உனக்கு தான் தெரியுதில்ல, சொல்ல வேண்டியது தானே. ஏன் நீ மறைக்கிற? உனக்கு ஏதோ க்ளூ இருக்கிறதுனால தான் அந்த சார் யாருன்னு தெரியுது. இவர் தான் தைரியமாக சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? பூஜிக்காக வந்து அப்பா வந்து டெல்லிக்கு போனார். இப்போ வந்து இந்த டாஸ்மாக்காக வந்து தம்பி
போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 2Gல என்னாச்சு? 2Gல கடைசி என்னாச்சு? எடப்பாடிக்கு வந்து முதல் மாத்திரம் தெரியுது, அடுத்த அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல. நானும் இங்கே உட்காந்துருக்கிறேன், இங்கே ஆஃபீஸை திறந்து போட்டு உட்காந்துருக்கேன், ஒருத்தனும் சாட்சியும் சொல்ல வரல, கேஸும் கொடுக்க வரல. நான் இதை வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்கே தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், அந்த ஜட்ஜே வெளியே போயிட்டார். அதுதான் 2G. கலைஞர் ஒன்றும் டெல்லிக்கு போகலையே, பொண்ணை ஜெயிலில் தள்ளினாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்த சில நெளிவு சுழுவுகள்லாம் வந்தவுடனே யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள மாட்டுவாங்க தெரிஞ்ச பிறகு கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு விட்டாங்க. அதுதான் நடந்தது. சர்க்காரியா கமிஷன் கடந்த 50 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. கலைஞர் ஜெயிலுக்கு போகல. ஒரே ஒரு டான்சி வழக்கு, ஏவன் குற்றவாளியும் ஜெயிலுக்கு போய் செத்தே போச்சு அந்த அம்மா. அவ்வளோதான். ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா தான், வேறு யாரும் கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டுக்காக அந்த கட்சியை சேர்ந்த பழனிசாமி கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது. இப்போ இந்த இடைக்கால தடை வந்து இந்த ஊழலுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் அமலாக்கத்துறை வந்து இந்த கேஸை எடுத்து அகைன் ஒரு விசாரணை வந்து நடக்குமா? விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே உள்ளது. ஏமா ஒரு ஜட்ஜி யாரோ ஒருத்தர் வந்து தீர்ப்பு கொடுத்த போது அவர் மர்மமான முறையில் செத்து போனார்ல, அதுக்கப்புறம் தான் ஜட்ஜஸ் பூரா பயப்பட ஆரம்பித்தாங்க. உயிரை கொடுத்து நீதியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது தான் அன்றைக்கி வந்த நிலைமை. அந்த அளவுக்கு இருக்கும்போது அமலாக்கத்துறைக்கு கடுமையான இதை பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு ஜிஆர் சாமிநாதன் மாதிரி ஒரு ஆள் ஏன் வரக்கூடாது? நீ யாருக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறதுக்கு இருக்கலாம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதில்லை. ஆக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கே மரியாதை இல்லையே. நீதித்துறை எங்கே போயிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். ரத்த புரட்சியை நோக்கி நாடு போயிட்டு இருக்குது, அது மாத்திரம் இருக்குது. என்றைக்கோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வர போகிறான். ஃப்ரெஞ்சு புரட்சியெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்படி தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீதித்துறையை கையில் வச்சாங்க, எது பண்ணாலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அட்டகாசமெல்லாம் இது இப்போ இன்றைக்கி நடக்கிற அத்தனை, நீங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற அத்தனை விஷயங்களும் அன்றைக்கி அங்கே நடந்தது. தலையை வந்து கில்லட்டினில் வச்சு அவன் விட போகிறான், தலை துண்டாக உழுவ போகுது. அப்போ தான் 14th லூயிக்கு தெரியுது மக்கள் சக்தி என்ன. அத்தனை பிரபுக்களும் கொல்லப்பட்டார். கையில் வெட்ட முடியாதுன்னு சொல்லி கில்லட்டினை கண்டுபிடிச்சான். டக்கு டக்கு சர்ன்னு இழுத்தான், தலையை விட்டான், கீழே கூடையை வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தலையை வெட்டி உழுது கூடையில் அள்ளிட்டு போனாங்க. 14th லூயி தலையை மாத்திரம் இப்படி பிடிச்சி வெட்டிட்டோன்னு காட்டினாங்க. அவன் மொண்டாட்டி மேரி அந்துவான், அவள் தலையை காட்டினாங்க. சமீபத்தில் மோடி வந்து ஃப்ரான்ஸுக்கு போன போது 14th லூயினுடைய தலையை வந்து எடுத்து கல்லறையிலேருந்து எடுத்து வெளியில் வச்சாங்க. எதுக்காக வச்சாங்கன்னு தெரியும். மோடி அங்கே போகிற நேரத்தில் அதை எண்ணத்துக்கு எடுத்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம் காட்டுச்சுன்னு எனக்கு இதுவரையும் தெரியும். மறைமுகமாக அதே உணர்த்துனாங்களோ என்னமோ தெரியாது. எந்த சர்வாதிகாரியும் வாழ்ந்தது இல்லைம்மா, அதை மாத்திரம் புரிஞ்சு காணாமல் தான் போயிருக்காங்க. முசோலினி எப்படி செத்தாங்கிறத படித்து பாருங்க தெரியும். க்யூ நின்றுச்சு அவன் பாடியை சுடுறதுக்கு. தலைகளாக கட்டி தொங்க விட்டாங்க. அவன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் க்யூ நிற்கிது துப்பாக்கியில் சுடுறதுக்கு. உடம்பு பூரா சல்லடை கண்ணா தொலைச்சிட்டாங்க, அப்படி கொண்டாங்க. இதெல்லாம் வந்து சர்வாதிகாரிகளுடைய முடிவுகள். இதெல்லாம் படிச்சுக்கிட்டாக்கா இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெட்டராக. இப்போது அடுத்த வருஷம் தேர்தலில் வந்து திமுக வந்து வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்குதுன்னு சொல்கிறீங்களா? அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கும் உங்களுக்கு யார் சொன்னால்? எல்லையில் தொல்லைம்மா. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. உலகம் பூரா நம்ம போய் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தாக்கா எப்படி அமைதியாக நடத்த முடியும்? பாகிஸ்தானுடைய இதை இடையூறு வந்ததுன்னா எப்படி நடத்த முடியும்? ஆக தேர்தலுங்கிறது இப்போதைக்கு இல்லை. அப்போ அடுத்த வருஷம் தேர்தல் நடக்காது. அதுக்காக தானே இவ்வளவும். இந்திரா காந்தி அதை காட்டி தானே எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ஒரு வருஷம் தள்ளி போட்டாங்க. உலகம் பூரா அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால தானே மரியாதை எமர்ஜென்சியை விட்ரா பண்ணிச்சு. தானாக ஒன்றும் விட்ரா பண்ணல. இந்திய கப்பல்கள் ஒரு துறைமுகத்துக்கு கூட நுழையாதுன்னு ஆனால் இது மிரட்டினாங்க, உடனே தான் வித்ட்ரா பண்ணிச்சு. அது மாதிரி எதாவது நடந்தாலுடைய அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை. இது போகிறதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு தொடர்ந்து இன்னொரு வருஷத்துக்கு மேலே. ஏன்னா அவருக்கு 2 வகையான பிரச்சனை வந்திருக்குது. 75 வயசு ஆனோடனே ஆர்எஸ்எஸ்னுடைய விதி பிரகாரம் பதவி விட்டு போகணும். அதனால தான் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்தபோது அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்துருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு நின்னார் மோடி. இப்போ அதை தான் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, போய் ஆகணும் அவர். அதுக்காக தான் இவ்வளவும் கிரியேட் பண்ணி எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணி இந்த சூழ்நிலையிலே அமைச்சரை பிரதம மந்திரியை மாற்றினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு இதை சொல்லி
தன்னுடைய பதவியை நீடிப்பதற்காக அவர் நடத்துகிற நாடகங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசப்படுகிற பேச்சு.